என்னாச்சுங்க? ஏன் அழுகுறீங்க? ஓகேங்க. நான் புக்ஸ் வாங்கினது அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பா வந்து நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ நீ உன் இஷ்டத்துக்கே பண்ணிட்டு இருக்க, இனிமே நீ எப்படி படிப்பேன்னு சொல்லி புக்ஸ் எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டு போயிட்டாரு. ஏங்க, நீங்க முதல்ல அழாதீங்க. முகத்தை இப்படி வைக்காதீங்க. ஏங்க, நீங்க ஒரு லட்சியவாதிங்க. ஏங்க, அப்பா இப்படி எல்லாம் பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. இதெல்லாம் புதுசா உங்களுக்கு? எல்லாத்தையும் மீறி தானே படிக்கிறீங்க. இப்படி கண் கலங்கலாமா? புக்ஸ் தானங்க கிழிச்சு போட்டாரு, வேற புக்ஸ் வாங்கிக்கலாம். என்ன ஒரு 5000 வருமா? ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்கல்ல. இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, என் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். என் அப்பா கிழிச்சது இந்த புக்க மட்டும் இல்ல, என்னோட மனசு, ஆசை, லட்சியம், கனவு எல்லாமே தான். இப்போ இத திரும்பவும் என் கைக்கு கொண்டு வரதுக்கு நான் திரும்ப ரொம்ப போராடணும். அப்பாவோட சப்போர்ட் இல்லாத பொண்ணுங்களுக்கு தான் இதோட வலி புரியும். இவ்ளோ நாளா என் அக்காக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை யாருக்கு தெரியவே கூடாதுன்னு நினைச்சனோ அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் திரும்பவும் முயற்சி பண்ணும்போது அது என் அப்பாக்கு தெரிஞ்சா இன்னும் பெரிய பிரச்சனை தான் ஆகும். இங்க பாருங்க, நான் எப்பவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒன்னு சொல்லுவேன். நீங்க உண்மையாவே ஒரு விஷயத்து மேல ஆசை வச்சிருந்தீங்கன்னா அது நிச்சயமா உங்களை தேடி வருங்க ஒரு நாள். ஆனா நீங்க எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்க கூடாது. இத பாருங்க இந்திரா, இப்ப உங்க முன்னாடி இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன் தான். ஒண்ணு, உங்க அப்பாவுக்கு பயந்து இந்த ஐஏஎஸ் கனவை விட்டு கொடுத்துருங்க. இல்லையா எல்லா தடையும் மீறி ஐஏஎஸ் ஆவறது. இந்திரா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நாளைக்கு உங்களை தேடி ஐஏஎஸ் புக் வருங்க, அது என் பொறுப்பு. என் குடும்பத்துல என் அப்பா, என் அம்மா, ராகினி, அந்த ஆளு உங்களுக்கு பிடிச்சத கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு அழுத்தி அழுத்தி சொன்னாரு. அப்படி என்னதான் வச்சிருக்காருன்னு பாரு ராகினி. அக்கா, அநேகமா நம்ம கேட்ட வரதட்சணை பணமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் அதே டவுட் தான். அதனாலதான் உங்க மாமா கேட்கும்போது கூட கொடுக்காம இருந்தேன். எதுக்கும் நீ திறந்து பாத்துரு. மொத்தமும் இருக்கு. அக்கா, நாம கேட்ட டௌரி பணம் மொத்தமும் வந்தாச்சு. பரவாயில்ல, அந்த ஆளு மானஸ்தான் தான். கேட்ட பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டான். சம்பந்திமா, சம்பந்திமா, யாரு? நான் தான் காவியா அப்பா சம்பந்தி. அக்கா, அந்த ஆளு உள்ளவே குடு குடு குடு. சம்பந்தி இருந்துச்சு, சாகர வரைக்கும் மறக்க முடியாது. தப்புதான் சம்பந்தி, அவ பேசுனது ரொம்ப பெரிய தப்புதான். ஆனா அவ செஞ்ச தப்புக்கு நான் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சம்பந்தி. என்னது இது? கால்ல விழற ஆதி இதுன்னுகிட்டு அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. கால்ல விழுந்தா மட்டும் மன்னிச்சிட முடியுமா? இருந்தாலும் கால்ல விழுந்து நீங்க மன்னிப்பு கேட்டா
அக்காவோட கோவம் கொஞ்சம் குறையலாம். ராகினி, என்ன பேசுற நீ? அவர் நம்ம சம்மந்தி. அவர் போய் நம்ம கால்ல எல்லாம் விழுந்துகிட்டு. சம்மந்திமா இல்ல இல்ல, சின்ன சம்மந்தியம்மா சொல்றது ரொம்ப சரி. செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா இருக்கட்டும். என் பொண்ணு பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சம்மந்தி, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, இது நம்ம வழக்கமும் கூட. இதெல்லாம் உனக்கு தெரியாதா என்ன? பொண்ணு மாப்பிள்ள சேர்றது மட்டும் திருமண பந்தம் கிடையாது. ரெண்டு குடும்பமும் ஒன்னா ஒட்டி உருவாடணும், நல்லது கெட்டதுல பங்கெடுத்துக்கணும். இப்போ சம்பந்தின்னு நம்ம ஏன் கூப்பிடுறோம்? ரெண்டுமே சமபந்தம், நமக்கு சமமான உறவு மாதிரி. அதை பலப்படுத்தணும்னு தான் இந்த மாதிரியான விளையாட்டெல்லாம் நம்ம விளையாட போறோம். இதெல்லாம் அந்த காலத்துல சும்மாவா கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க? பரவாயில்லையே, எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா எதிரெதிர நிலை நிக்கிறீங்க. சரி, அப்படியே உட்காருங்க. என்ன ஸ்மார்ட் கேர்ள், முதலா எப்பவுமே நீதான் வந்து நிப்ப, ஆனா ஏன் இப்படி டல்லா இருக்க? ஏமா, எதுவும் பிரச்சனையா? இல்ல, ஒண்ணும் இல்ல. போய் உட்காருமா, விளையாடணும்ல. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? இப்போ நம்ம ரெண்டு பேருடைய வீட்டு உறவை பலப்படுத்த இப்ப இந்த பலகாரத்தை சாப்பிட போறோம். மாமா, இதுக்கு எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி உட்கார வச்சிருக்கீங்க? வேணும்னா ஆளுக்கு ஒரு பலகாரத்தை கூட சாப்பிட சொல்லுங்க. இது என்ன தேவையில்லாத வேலை? கிறுக்குத்தனமா எதையாவது பண்ணு. இருங்க, ஏன் ரெண்டு பேரும் அவசரப்படுறீங்க? பலகாரம் சாப்பிடுறதுதான் விளையாட்டு. ஆனா ஒரு நிபந்தனை, கைய மடக்காம சாப்பிடணும். கைய மடக்காம? கைய மடக்காமலையா? ஆமா. என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? கைய மடக்காம எப்படி சாப்பிட முடியும்? இது என்ன கிறுக்குத்தனமான பாரம்பரியமா இருக்கு? ஏதாவது உளறிட்டு இருக்காதீங்க. ஏன் ஜெயா, நீ ஏன் சொல்லு. நீ மட்டும் பாரம்பரிய முறைன்னு சொல்லி காவியா உள்ள வந்த உடனே ஒத்த தீக்குச்சியை கையில கொடுத்து 5 தீபத்தையும் ஏத்த சொன்னியா இல்லையா? சொல்லு. அது கரெக்ட். இது நான் சொன்னா கிறுக்குத்தனமா? என்னமா நியாயம் இது? மாமா, கை கெட்டினத வாய் கெட்ட முடியாத மாதிரி பண்ணிட்டீங்களே. கைய மடக்காம எப்படி மாமா சாப்பிடுறது? வாயால கவ்வியா சாப்பிட முடியும்? அப்பா, எப்படிப்பா கை மடக்காம சாப்பிட முடியும்? அதுல தாண்டா உறவு நெருக்கமாகிற சூட்சமே இருக்கு. எனக்கு தெரியும், ஆனா நீங்க யாரும் செய்யாம நான் செய்ய மாட்டேன்பா. இப்பயே சொல்லிட்டேன். ராகினி, என்ன இந்திரா சின்ன பிள்ளை அவன் கால போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கவா? எந்திரி பிள்ளை. ஐயோ, கை கொடுங்க. நிறுத்துங்க, வாய் மூடுங்க எல்லாரும். என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? விளையாட்டு வேணாம், ஒரு மண்ணு வேண்டாம். எல்லாரும் உள்ள போங்க. அம்மா அம்மா அம்மா, பயங்கரமா வந்து
அசிங்கம் அடிச்சே. இந்திரா இழு. போயும் போயும் இவ கால்ல விழுந்து தொலைச்சிட்டனே. எல்லாரும் கை கொட்டி சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சீ, ஏன் என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு? வாங்க. என்ன 2 பேரும் ஒன்னா வந்திருக்கீங்க? இல்ல சம்மந்தி அம்மா, ஒரு முக்கியமான விஷயமா தான் பேச வந்தோம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சிட்டோம். அதான் இது வரைக்கும் நடக்காம இருந்தத இனி நடத்தலாமான்னு உங்ககிட்ட கேட்கறதுக்காக தான் வந்திருக்கோம். என்ன சுத்தி வளைச்சு என்ன சொல்ல வரீங்க? நீங்க எனக்கு பணம் கொடுக்காதத மனசுல வச்சுக்கிட்டு தான் சாந்தி முகூர்த்தத்தை நான் தள்ளி போட்டிருக்கேனா? அப்போ நாள் நல்லா இல்லைன்னு நான் சொன்னதெல்லாம் நாடகங்கிறீங்க அதானே? ஐயோ இல்ல இல்ல சம்பந்தியம்மா, நாங்க அப்படி சொல்ல வரல. இல்லையே, உங்க பேச்சும் தோணியும் அப்படிதான் இருக்கு. உங்க பணம் இப்ப கூட அந்த ரவா லட்டு தூக்குல அப்படியே தான் இருக்கு. எடுத்துட்டு போங்க. சந்திரம், வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். சம்மந்தி அம்மா கிட்ட எப்படி பேசுறதுன்னு ஒரு வரமுறை இல்ல. அவங்க பார்க்காத பணமா? அவங்களுக்கு இல்லாத வசதி வாய்ப்பா? தேவையில்லாம பேசிட்டு இருக்கு. ஐயோ இல்லங்க சம்மந்தி அம்மா, என் பொண்டாட்டிக்கு அவ்வளவா விவரம் பத்தாது, அவளுக்கு பேசவும் தெரியாது. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு ரிசப்ஷன் நல்லபடியா முடிஞ்சதும் அதுக்கான ஏற்பாடு பண்ண சொல்றேன். சரியா? சரிங்க சம்மந்தி. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தியம்மா. அப்போ நாங்க வரோம் சம்மந்திமா. ம் போலாம் போ. சரிங்க. என்ன ஒட்டுக்கிட்டீங்களா? ஏங்க, இந்த பக்கமா வந்த காதுல விழுந்துச்சு. ஏதாச்சும் நம்மளால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன். வேணா விடுங்க. இருங்க இருங்க இருங்க. இங்க அண்ணா நகர் எங்க இருக்கு? அண்ணா நகர் இதோ பக்கத்துல தான். அங்க இருக்கிற ஸ்பெக்ட்ராங்கிற அகாடமில எனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அதுக்கான ஹால் டிக்கெட்டை நான் அந்த அகாடமில போய் தான் வாங்கணும். ஸ்பெக்ட்ரா எங்க? இந்த ஸ்பெக்ட்ரா வந்து ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் ஆச்சுங்க. அப்ப நீங்க நிஜமாவே ஐஏஎஸ் படிக்க போறீங்களா? அப்புறம் என்ன விளையாட்டுக்கா நான் சொல்றேன். சீரியஸா வாங்க. சூப்பருங்க. அது என்னோட சின்ன வயசு ட்ரீம். அப்படியா? சப்போஸ் நீங்க கட்டிக்க போற மாப்பிள்ள வீட்ல இதெல்லாம் பிடிக்காது வேணான்னு சொன்னா விட்டுருவேன். சூப்பருங்க. என் ஐஏஎஸ் கனவு இல்ல, மாப்பிள்ளைய. எனக்கு அதுவும் தெரியுங்க. இப்படிலாம் சொல்லுவீங்கன்னு தெரியாமலையா இவ்வளவு நாள் உங்க கூட பழகிட்டு இருப்பேன். எனக்கு எல்லாத்தையும் விட என் கனவு, என் லட்சியம் ஐஏஎஸ் ஆகணுங்கிற என்னோட எய்ம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்ப ஆயிடலாங்க. அதெல்லாம் சரி, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? கல்யாண மாப்பிள்ள அது இதுன்னு. இப்போ எனக்கு அந்த ஹால் டிக்கெட்டை வாங்கணும். என்னால அப்பாவை ஏமாத்திட்டு வெளியே போக முடியாது. எங்க போற, என்ன பண்ற, என்ன இதுன்னு நோண்டி நோண்டி கேட்டுட்டே இருப்பாரு. ஆனா நான் போயே ஆகணும். அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா இல்ல மாட்டீங்களா? ஏங்க, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் உங்களை கூட்டிட்டு போய் வாங்கி தரேன். சரியா? ஆனா நாளைக்கு நாம எப்படி போய் வாங்க போறோம்? ஏங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. உடனே இப்பயே போயிடணும்னா எப்படி? இருங்க. காவியா, 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 கதவு திறந்தே இருக்கே. மாப்பிள்ளை எங்க போயிருப்பாரு இவ்வளவு சீக்கிரம்? காவியா, எழுந்துருமா. உள்ள வரட்டுமா?
நிமிஷமா. நம்ம இப்படியே இருந்தா அம்மா மனசு ரொம்ப கஷ்டப்படும். அப்புறம் ஏன் என்னாச்சுன்னு கேட்பாங்க. எதுக்கு? நம்ம பிரச்சனை நம்மளோட போட்டோம். அம்மா வாங்கம்மா. எங்க இந்த கௌதம் இன்னும் ஆளை காணோம்? ஹால் டிக்கெட் வாங்க வேற நேரம் ஆச்சே. அப்பாடா, ஒரு வழியா வந்துட்டான். ஹாய் கௌதம். என்ன கௌதம், ஏன் இப்படி பாக்குற? இல்ல, என்ன ட்ரெஸ் இது? இதுவா? நல்லா இருக்கா? என் ட்ரெஸ் எல்லாத்தையும் அக்கா வாஷிங்க்கு போட்டாளா? அவசரத்துக்கு வேற ட்ரெஸ்ஸே இல்ல. அதான் உன் தங்கச்சி தீபா கிட்ட கேட்டு அந்த பொண்ணு ட்ரெஸ் எடுத்து நான் போட்டிருக்கேன். நல்லா இருக்கா? உனக்கு இந்த ட்ரெஸ் செட் ஆகல இந்திரா. ரொம்ப தப்பா இருக்கு. தப்பா இருக்கா? ஏன்? இந்த ட்ரெஸ்க்கு என்ன? நல்லா மாடர்னா தானே இருக்கு. என்ன மாடர்னா இருக்கா? என்ன இந்திரா பேசுற? மாடர்னா இருக்கா இல்லையங்கிறதுலாம் பிரச்சனை இல்ல. இந்த ட்ரெஸ் ரொம்ப தப்பா இருக்கு. மேல பாதிய காணும், கீழே பாதிய காணும். அதுவும் லோ நெக், ஸ்லீவ்லெஸ் வேற. ஹே கௌதம், இதான்ப்பா இப்போ ட்ரெண்டிங். உன் தங்கச்சி இவ்ளோ ட்ரெண்டிங்கான ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கான்னு நானே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தீபிகாவே இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். நீ வேற போட்டுக்கிட்டு சுத்தமா நல்லா இல்ல இந்திரா. என்ன கௌதம் பேசுற? இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு முடிவு பண்றதுக்கு முதல்ல நீ யாரு? ஏதோ பழைய ஆள் மாதிரி பேசிட்டு இருக்க. ஹே, நான் பழைய ஆள் இல்ல. நீ தான் என்ன தப்புன்னு தெரியாம கூட கூட பேசிட்டு இருக்க. பிரச்சனையா? ஒண்ணும் இல்லைங்க. நீ சொல்றத பார்த்தா ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லு. இந்திரா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணாளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சும்மா சும்மா இந்திராவையே சொல்லிக்கிட்டேன். அப்பா வாமா, சாப்பிட வாங்கப்பா. அம்மா நீங்களும் தான். ஏமா மத்தவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா? அதெல்லாம் சாப்பிட்டாச்சுப்பா. நீங்க 2 பேரும் தான் பாக்கி. வாங்க. சரிம்மா, நான் முகம் கை கால்லாம் கழுவிட்டு வந்துடுறேன். ம். காவியா, இங்க வா. என்னாச்சுமா? ஏன் அப்படி பாக்குற? காவியா, நீ உண்மையிலேயே சந்தோஷமா தான் இருக்கியா? காவியா, உன்னைத்தான் காவியா. அவரும் நீயும் சந்தோஷமா தான் இருக்கீங்களா? உங்களுக்குள்ள நல்லது ஏதாவது நடந்துச்சா? சொல்லு. ஏன் போய் கேட்டுக்கிட்டு? ஒரு அம்மாவா நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது என் கடமையும் கூட. அதுல ஒண்ணும் தப்பு இல்லம்மா. சொல்லு, உங்களுக்குள்ள. மா போதும்.
எனக்கு ஒரு மாதிரி சங்கோஜமா இருக்கு. காவியா, அது இதுன்னு சொல்லி என்னை ஏமாத்தலான்னு நினைக்காத. உண்மையே சொல்லு. அம்மா, நான் தான் சொல்றேன்ல, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். எல்லாம் நடந்துச்சு, போதுமா? கைய விடு. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. கைய விடு கௌதம். சாரி, என்னமோ கோவத்துல பேசிட்டேன், போதுமா? இது கோவத்துல வந்த வார்த்தை இல்ல, உன்னோட அடி மனசுல இருந்து வந்த கீழ்த்தரமான எண்ணம் இது. பொண்ணு நான் இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், இத்தனை மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும், இந்த வேலையெல்லாம் செய்யணுங்கிற பழைய மென்டாலிட்டி. நீ யார் இதெல்லாம் டிசைட் பண்றதுக்கு? இத பாரு இந்திரா, நான் எல்லாத்தையும் மறந்துட்டு சாரி கேட்க வந்திருக்கேன். அது புரியாம நீ எல்லாமே பேசிட்டே போவாத. இங்க பாரு கௌதம், நீ சாரி கேட்ட உடனே நான் சரின்னு போறதுக்கு நீ செஞ்சது ஒன்றும் சின்ன தப்பு இல்ல. உன்னோட எண்ணம் தப்பு, உன்னோட ஐடியாலஜியே தப்பு. ஸ்லீவ்லெஸ் போட்டா பசங்க பார்க்க தான் செய்வாங்க, நீ தான் சரியா ட்ரெஸ் பண்ணணும்னு சொன்ன பாரு. ஆமா சொன்ன. இன்னமும் உனக்கு அதே எண்ணம் தான் இருக்குல்ல? போடுற ட்ரெஸ்ல இல்ல தப்பு, பாக்குற பார்வையில தான் தப்பு இருக்கு. பொண்ணுங்க கிட்ட இப்படி இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்றதுக்கு பதிலா பசங்க கிட்ட போய் பொண்ணுங்க கிட்ட மரியாதையா பார்த்து பழக சொல்லுங்க. விக்டிமா ஒரு பொண்ணு இருந்துட்டா போதும், அவ ட்ரெஸ் சரியில்லை, அவ பேச்சு சரியில்லை, அவ எல்லார்கிட்டயும் சிரிச்சு சிரிச்சு பேசுறா, நிறைய பசங்களோட சுத்துறான்னு அவ மேல எல்லா தப்பியும் போட்டு அவள ஒரு குற்றவாளியாக்கி அவளோட நிம்மதியை கெடுத்துடணும். நீங்கதான் எப்பதான் திருந்த போறீங்களோ? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன உளறிட்டு இருக்க? எதோட எதை முடிச்சு போட்டுட்டு இருக்க? அப்போ அந்த பசங்க பண்ண தப்புனா அவங்கள தூண்டுற மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கியே, அப்ப நீயும் தப்புதான். என்னவோ நினைச்சிட்டு இருந்தேன், என்ன சொல்லணும்? ஏன் கௌதம் இவ்வளவு பிற்போக்குத்தனமா இருக்க? பெரிய சிட்டில பெரிய வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் மாடர்னா இருப்பாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு போல இருக்கு. இன்னும் நீங்க எல்லாம் பொண்ணுங்களை மட்டும் தட்டுற பழைய ஆளுங்களா தான் இருக்கீங்க. குட் வேர்ட்ஸ் பேசுறேன்னா பழைய ஆளா? முதல்ல நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு நீ பாத்துக்க. எதுக்கு எடுத்தாலும் கூட கூட பேசுறது, ஒன்னு சொன்னா சரின்னு கேட்டு நடக்கிற பழக்கமே இல்ல. நான் தான் போகும்போது சொன்னேன்ல, இந்த Dress வேண்டாம், போகும்போது வேற டாப்ஸ் வாங்கிக்கலான்னு. கேட்டியா நீ? அதெல்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா உனக்கு தாங்குற திமிரு எல்லாம் எனக்கு தெரியுங்கிற ஆட்டிடியூடு. ஆமா, திமிர்தா. ஏன் பொண்ணுங்க எங்களுக்கெல்லாம் திமிரு இருக்க கூடாதா? உங்களுக்கு மட்டும் தான் இருக்கணுமா சார்? ஆல்ரெடி நான் நிறைய தாங்கிட்டேன், நீ சொல்லு, நான் பாத்துக்கிறேன். எங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்க சொல்லு, எங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்க சொல்லு. வேண்டாம் கௌதம், விட்டுரு. பரவாயில்ல, நீ சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் தெரிஞ்சுக்கணும். வேணா கௌதம், விடு. இப்போ ஒண்ணு நல்லா தெரியுது, ஏன்னா எங்க அம்மா தப்பானவங்கன்னு வாய் திறந்தே சொல்லிட்டேன். இப்ப என்னன்னு சொன்னு கேட்கும்போது உன்னால சொல்ல முடியல, ஏன்னா எங்க அம்மா தப்பா நடந்ததானே சொல்றதுக்கு இருக்கு. சொல்றேன், கேட்டுக்கோ கௌதம். உங்க அம்மா எங்க அப்பா கிட்ட 10 லட்சம் ரூபாய் வரதட்சணை கேட்டாங்க. பணம் கொடுத்தாதான் கல்யாணம் நடக்கும்னு மிரட்டினாங்க. அதெல்லாம் தெரியுமா உனக்கு? அந்த பணத்தை வாங்கதான் உங்க சித்திய முதல்ல அனுப்புனாங்க. பணம் ஏற்பாடு பண்ண முடியலன்னதும் அந்த கல்யாணத்தை பாதியிலேயே நிப்பாட்டிடுவோம்னு மிரட்டினாங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் தெரியுமா கௌதம் உனக்கு? யாருக்கிட்ட கதை விட்டுற? எங்க அம்மா வரதட்சணை கேட்டாங்களாம், அதுவும் 10 லட்சம் ரூபாவா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இதோ பாரிந்திரா, ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, வெறும் 10,000 ரூபாய் வச்சுட்டு எங்க அப்பா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. இப்போ லட்சம் கோடிக்கு பிசினஸ் கொண்டு வந்ததுக்கு எங்க அம்மாவோட நிர்வாக திறமை தான். அப்படி கோடி கணக்குல பணத்தை பார்த்த எங்க அம்மா உங்க வீட்டுல 10 லட்சம் ரூபாய் பணத்தை கேட்டு உங்களை மிரட்டினாங்க. இதை நாங்க நம்பணும். நீ நம்பு இல்லனா நம்பாம போ. ஆனா உன் அம்மா பணம் கேட்டது உண்மை, அதுக்காக கல்யாணத்தை நிப்பாட்டுவோன்னு சொன்னதெல்லாம் உண்மை, அதுக்காக எங்க அப்பா படாத பாடு பட்டதெல்லாம் உண்மை. அந்த
பணத்துக்காக அலைஞ்சுதா எங்க அப்பா நெஞ்ச புடிச்சுக்கிட்டு நடு ரோட்ல மயங்கி விழுந்தாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான். இந்திரா, நீ போய் மேல போய் சொல்லிட்டு போற. இதோட நிறுத்திக்கோ. நான் ஒண்ணும் போய் சொல்லல கௌதம், நான் உண்மையதான் சொல்றேன். உனக்கு வேணா இது தெரியாம இருக்கலாம், ஆனா உன்னோட அம்மாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். பணம் கொடுக்கலனா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன்னு உன் அம்மா என்கிட்டயே போன்ல சொன்னாங்க. நான் போலீஸ்க்கு போவேன்னு சொன்னதுனாலதான் இந்த கல்யாணமே நடந்துச்சு. அது இல்லன்னு சொல்லி பாக்கலாம் உன் அம்மாவை. அதையாச்சும் முழுசா நிம்மதியா நடக்க விட்டாங்களா? வேணும்னே எங்களை அசிங்கப்படுத்தணும்னு கல்யாணத்துக்கு வராம இருந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு போய் சொன்னாங்க உங்க அம்மா. உன்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு என் அப்பா என்கிட்ட சத்தியம் வாங்கினதுனால தான் என்னால எதுவுமே சொல்ல முடியல. இல்ல, உண்மையை மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்க அம்மா என்ன உண்மையை மட்டும் பேசிட்டு இருக்காங்க? செஞ்ச தப்பு எல்லாத்தையும் நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க கொடுத்த பணத்தை எல்லாம் பொண்ணு பேர்லயே பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சுட்டா அதெல்லாம் சரியாயிருமா? பொண்ணு வீட்டுக்காரங்க பெரிய பணக்கார சம்பந்தம், இந்த சம்பந்தம் அமையாம போயிடக்கூடாதுன்னு நிறைய நகை போடுறேன், வரதட்சணை கொடுக்கறேன்னு சொல்றாங்க. நீங்க தான் பெரிய பணக்காரங்களாச்சு, ரொம்ப ரிச்சான ஃபேமிலி, மாடர்ன் ஃபேமிலி. இதெல்லாம் வேணான்னு சொல்லி மறக்க வேண்டியதானே? இந்த 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் கொடுக்க எங்க அப்பா மாதிரி சுபா அக்கா, ஹேமா அக்கா அப்பா எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஏன் உங்க கண்ணுக்கு தெரியவும் மாட்டேங்குது, புரியவும் மாட்டேங்குது? ஹேய், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க நீ. அதுவும் என் வீட்டுக்குள்ள வந்து நின்னுகிட்டு. உங்க அப்பா கிட்ட யாரும் வரதட்சணை கேட்கல, அவரே குடுக்கறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் குடுக்கலனா அவர் நியாயமானவரா? வாக்கு சுத்தமானவரா? அவரை எப்படி நான் நாளை பின்ன நம்புறது? இங்க பணம் முக்கியம் இல்ல, செய்யறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க பாரு, அதத்தான் நான் உங்க அப்பா கிட்ட கேட்டேன். நீ பில்டப் பண்ற மாதிரி ஒண்ணும் மிரட்டல. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டல, இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்பு. ஆமா, எப்ப இவ்ளோ தூரம் ஆச்சோ, இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் நிக்க கூடாது. வெளியே போடி. நமக்குள்ள இருந்த பந்தம் இதோட அத்து போச்சு. உங்க பொண்ணு அதை கெடுத்துட்டா. இனி இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. ஜெயா, எல்லாரும் சொன்னாங்க பொண்ணை அடக்கி வைங்கன்னு. அடங்கலையே. பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு ஆட்டம் கூடாதுன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்திருக்கானு. அம்மா, இல்லம்மா, நான் வேணும்னு பண்ணல, கோவத்துலதான். கோவமா? பொம்பளை பிள்ளைக்கு அப்படி என்னடி கோவம்? அந்த மனுஷன் எத்தனை தடவை படிச்சு சொல்லிருப்பாரு அந்த வரதட்சணை விஷயத்த வெளியே சொல்லாதன்னு. சத்தியம் கூட வாங்கினாரேடி, அத எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டேன். இப்படி உடைச்சிட்டியடி. இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? மொத்த குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை ஆயிடுச்சு. ச்சே. இதெல்லாம் யாரால? போதுமா? திருப்தியா? அம்மா விடுங்கம்மா. ஏதோ அவளுக்கும் கௌதம்க்கும் நடந்த சண்டையில உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டா. என்ன காவியா பேசுற? இதுல பாதிக்கப்பட
அவ நம்ம இந்திராமா, என் தங்கச்சிமா. அவ என்ன தப்பு பண்ணாலும் நம்ம வீட்டு பொண்ணுமா. தயவு செஞ்சு அடிக்காதீங்கம்மா. இந்திரா, அழாதடி. எதுக்கு அழற? நீ எதுவும் சொல்லனாலும் அவங்க என்ன மகாராணி மாதிரியா நடத்த போறாங்க? உனக்கு தெரியாதா? அவங்கெல்லாம் அப்படிதான். அதுக்காக நீ ஏன் ஃபீல் பண்ற? ஏ காவியா, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத. சும்மா இருக்குமா. உங்களுக்கு என்ன தெரியும் இந்திராவை பத்தி? பாவமா அவ. ஒரு வார்த்தை கூட நம்மள பேசி திட்டல, அடிக்கல. எப்பவும் ஏதாவது பேசுவாரு. ஏன் அமைதியா இருக்காரு? என்ன மொத்தமா வெறுத்துட்டாரோ? இவ என் பொண்ணே இல்லைங்கிற மாதிரில இருக்காரு. சாப்பிடு. அப்பா, என்ன அடிச்சிருங்கப்பா. என் கண்ணை செவக்கிற மாதிரி அடிங்கப்பா. அது கூட கொஞ்ச நேரம் தான் வலிக்கும். ஆனா இப்படி நீங்க என் கூட பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப வலிக்குதுப்பா. ப்ளீஸ்ப்பா, என்ன அடிங்கப்பா. அடிங்க. நான் ஏன் உன்னை அடிக்கணும்? நீ என்ன தப்பு பண்ண?